வணக்கம். நாம் ரோபோ ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம். ரோபோ ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரோபோ ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது இது ஆட்டோ எக்ஸிக்யூஷன் மெத்தட். அதாவது தானாகவே நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்டில் கிடைக்கிற சிக்னலை நம்மளோட நெக்ஸ்ட் டெர்மினலில் ஆட்டோமேட்டிக்காக F1 நம்ம எப்படி ப்ரெஸ் பண்ணி ஆர்டரை போடுவோமோ, F2 ப்ரெஸ் பண்ணி நாம் எப்படி செல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுவோமோ, அதே மாதிரியாக ரோபோ ட்ரேடிங் என்பது சார்ட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னலை ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆட்டோ எக்ஸிக்யூஷன் ரோபோட் சொல்கிறது. இந்த ஆட்டோ எக்ஸிக்யூஷன் ரோபோட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலமாக நாம் அதாவது நம்ம சார்ட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னலை ஆட்டோமேட்டிக்காக நாம் நம்மளுடைய டெர்மினல், அதாவது நெக்ஸ்ட் டெர்மினலில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுக்கு தான் ரோபோ ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரோபோ ட்ரேடிங்கில் என்னென்ன விதமான சாதக பாதகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரோபோ ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக நமக்கு என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, ரோபோ ட்ரேடிங் பண்ணுறது மூலமாக நம்ம சார்ட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு, நம்ம நெக்ஸ்ட்டையும் ஆன் பண்ணி வச்சுட்டு, இந்த ரோபோ ட்ரேடிங் ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, நாம் சிக்னல், அதாவது நம்ம சார்ட்டில் வரக்கூடிய சிக்னலை அப்படியே ரோபோ ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம க்ரூட் ஆயில் பண்ணுறதா இருந்ததுன்னா, க்ரூட் ஆயில் சார்ட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அதில் கிடைக்கக்கூடிய சிக்னலை நாம் ரோபோ ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணோம். அதை எவ்வளோ லாட் எக்ஸிக்யூட் பண்ணோம், எல்லாம் பண்ணோன்றதை நான் உங்களுக்கு வர பகுதியில் சொல்கிறேன். ரோபோ ட்ரேடிங்கிறது இப்போதைக்கு சிம்பிளாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு வேலைக்காரன், நாம் ஒரு வேலைக்காரனை உட்கார வச்சுட்டு சார்ட்டில் என்ன சிக்னல் வருதோ அதை அப்படியே நெக்ஸ்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு ஆள் வேலைக்கு வச்சோம் அப்படின்னா, அந்த வேலைக்காரன் எப்படி கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரையும் நாம் சொல்படி கேட்டு எப்படி அந்த சிக்னலை பார்த்து ட்ரேட் பண்ணுவாரோ, அதே மாதிரியாக ஒரு ஆள் இல்லாமல் தானாக மிஷின் மூலமாக நடக்கக்கூடிய அந்த செயலிக்கு பேர் தான் ரோபோ ட்ரேடிங், ரோபோட் அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் இந்த ரோபோ ட்ரேடிங் மூலமாக நாம் நிறைய நன்மைகளையும் நிறைய தீமைகளையும் இருக்குது. நிறைய நன்மைகளும் கொஞ்சம் தீமைகளும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் மேனுவல் ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுடைய திறமை 80%, இந்த சிஸ்டம் சார்ட் இதோட திறமை இதோட பங்களிப்பு ஒரு 20% இருக்குது. ஆனால் ஏன் நம்மளோட சதவீதம் 80% இருக்குது அப்படின்னா, நாம் எங்கே டார்கெட் புக் பண்ணணும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே, டார்கெட் எங்கே, இதெல்லாம் அப்புறமா இதில் வரக்கூடிய எமோஷன், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது. லாபம் வந்தால் அதிக சந்தோஷமும், நஷ்டம் வந்தால் அதிகப்படியான துக்கமும் நமக்கு வருது நம்ம மேனுவல் ட்ரேடிங் பண்ணும்போது. அதனால் நம்மளுடைய முடிவில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுதான். ஆனால் நம்ம ரோபோ ட்ரேடிங் பண்ணும்பொழுது ரோபோ ட்ரேடிங்கில் நமக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கிது. ரோபோ ட்ரேடிங் பண்ணும்போது 80% சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் நமக்கு லாபம் கிடைக்குது. 20% நம்மளோட டிசிஷன் இருக்குது. உதாரணமாக, நாம் ஒரு இதை பை பண்ணும்பொழுது, செல் பண்ணும்பொழுது நம்ம அந்த ரேட்டு ஏற்ற இறக்கங்கள் நம்மளுடைய மனதையும் நம்ம முடிவையும் பாதிக்குது. ஆனால் ரோபோ ட்ரேடிங்னு வரும்பொழுது அந்த விதமான பாதிப்புகள் முற்றிலும் நீக்கப்படுது. ஏன்னா அதுக்கு உணர்ச்சி கிடையாது. மிஷின் என்ன சிக்னல் வருதோ அந்த சிக்னலை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலையாக இருக்கிறதுனால, நாம் நம்மளுடைய மனசு சம்மந்தப்பட்டதும் நம்மளுடைய எமோஷன் இதெல்லாம் நீக்கிறதுக்கு ரோபோ ட்ரேடிங் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. இதுதான் இந்த ரோபோ ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான விஷயமாக இருக்குது. அப்புறம் நாம் இந்த ரோபோ ட்ரேடிங்கில் நமக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளே உட்புகுத்த முடியும். உதாரணமாக, நமக்கு ரோபோ ட்ரேடிங் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஒரு நாளுடைய டார்கெட், அதாவது நம்மளுடைய இலக்கு, ஒரு நாளைக்கு நாம் ஒரு 2500 சம்பாதிக்கணும் அப்படின்னா, நம்ம 2500 அந்த ரோபோ ட்ரேடிங்கில் பதிவு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அது ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கும்.
எது மூலமான சிக்னல் வர்றதை பார்த்து அதை ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் 2500 லாபம் வரும்பொழுது அது இருக்கிற எல்லா விதமான பொசிஷன்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ரோபோ அப்படியே நின்றுடும். அதே போல் நமக்கு ஒரு நாளைக்கு நம்மளால் நம்மளால் வந்து ரிஸ்க்கு, எனக்கு இவ்வளோதான் என்னால் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும், நஷ்டம் இவ்வளோதான் என்னால் தாங்க முடியும் அப்படின்ற அந்த விலையை, அந்த அமௌண்ட்டை நாம் ரோபோவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வசதியும் இருக்குது. அது மூலமாக நாம் சப்போஸ் நமக்கு வந்து அந்த ரிஸ்க் ஒரு 3000 ரிஸ்க் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 3000 வந்து ரிஸ்க் வரும்பொழுது அந்த ரோபோ ட்ரேடிங் மூலமாக இருக்கிற எல்லா பொசிஷன்ஸையும் கட் பண்ணிவிட்டு அந்த 3000 ரிஸ்க் வந்த உடனே ரோபோ ட்ரேட் பண்ணுறதை நிறுத்தி கொள்ளும். இதுதான் இந்த ரோபோ ட்ரேடிங்கில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாம் எந்தெந்த பொருளை ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த ப்ராடக்ட் நம்ம ட்ரேட் பண்ணணுமோ அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு எனக்கு க்ரூடு மட்டும் தான் ட்ரேட் பண்ண வேணும் அப்படின்னா நம்ம க்ரூடை மட்டும் செலக்ட் பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி எனக்கு நிக்கல் மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், இல்லை நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், இல்லை பேங்க் நிஃப்டி மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம விருப்பப்படக்கூடிய பொருளை மட்டும் செலக்ட் பண்ணி வச்சு சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா அதே எல்லாத்தையுமே நமக்காக ட்ரேட் பண்ணி கொடுத்துருது. நம்மளுடைய முடிவெடுக்க வேண்டிய விஷயம் வந்து இதில் எதுவுமே கிடையாது. ரெண்டாவதுபடியாக இதில் இருக்கிற தீமைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாம் ரோபோ ட்ரேடிங் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஓரிரு நாளில் நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டக்கப்புறம் நமக்கு ரோபோ ட்ரேடிங்கில் எந்த விதமான பிரச்சனையும் வந்து வராது. ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான தீமைகள் என்று நம்ம ஆராயப்படுறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர் வந்து ஸ்பீடாக இல்லாமல் ஸ்லோவாக இருக்கிறதும், இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தால், கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருந்தால், மற்றும் நம்மளுடைய பவர் ப்ராப்ளம், அதாவது மின்சாரம் பிரச்சனை இருக்கிற இடத்துல திடீர்னு சிஸ்டம் ஆஃப் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் சூழ்நிலையில் இந்த ரோபோ ட்ரேடிங்கிறது நமக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. மற்றும் இதுக்கு கூட வழி வந்து நிறைய வந்து ரோபோ ட்ரேடிங்கு இருக்குது. உதாரணமாக விபிஎஸ் என்று அழைக்கப்படுகின்ற விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர், அதாவது க்ளவுட் கம்ப்யூட்டர் மூலமாக இந்த பிரச்சனைகளை கூட நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். உதாரணமாக விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் என்பது ஒரு சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர். அது நமக்கு ஐபி அட்ரஸ் பாஸ்வேர்ட் மூலமாக அது இயக்கப்படுகிறது. இதை பற்றி மேலும் விவரங்களை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இதுதான் ரோபோ ட்ரேடிங்கில் இருக்கிற சாதக பாதகம். சாதகங்கள் நம்ம பார்த்தோம் என்னென்னா, நம்மளுடைய உணர்ச்சி தேவையில்லை, நம்மளுடைய உட்காந்து செய்ய வேணும், காத்தாலேருந்து சாயந்தரம் உட்காரணுன்ற அவசியம் இல்லை, நமக்கு தேவையான லாபம் வந்து ஈஸியாக வந்துடுது, நம்மளோட நஷ்டம் என்னன்றதை குறிப்பிட்டோன்னா அந்த நஷ்டம் வந்து அந்த கரெக்டாக வந்த உடனே ட்ரேடிங் பண்ணுறதை நிறுத்திடும். அதே போல் ஒவ்வொரு சிக்னல் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த டார்கெட்டில் புக் பண்ணிட்டு வரணும், இல்லை இந்த பாயிண்ட் வந்தோடனே அது பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நாம் நினச்சா கூட அதை க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பலவிதமான வசதிகள் இந்த ரோபோ ட்ரேடிங்கில் இருக்குது. அதே மாதிரி இதனுடைய பாதகங்கள்னு பார்க்கும்போது நம்மளுடைய கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருந்தனாலும் நமக்கு அது ரோபோ ட்ரேடிங் பங்களிக்காது. ரெண்டாவது, நம்முடைய இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. ரெண்டாவது, எனக்கு மின்சார பிரச்சனை இருக்குது, அப்பப்போ மின்சாரம் துண்டிக்கப்படும், இல்லாத போது கொஞ்சம் பாதகம் இருக்குது. ஆனால் இந்த பாதகன்றது எளிதில் வந்து சரி செய்யக்கூடியது. ஏன்னா அதுக்கு விபிஎஸ்ன்ற ஒரு வசதி நம்மக்கிட்ட இருக்குது. அந்த விபிஎஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நாம் எங்கேருந்து வேணுமானாலும் அந்த கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி, அந்த சர்வர் க்ளவுட் கம்ப்யூட்டரை லாகின் பண்ணி அது உள்ள நம்ம ரோபோ ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்புறம் நம்ம மொபைல் மூலமாக கூட அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக, அந்த ஆப்பின் அந்த செயலி மூலமாக கூட நம்ம அந்த ரோபோ ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வசதிகள் இருக்குது. மற்றும் விவரங்களை நான் வரக்கூடிய ஒரு பங்களிப்பில் பார்ட்ஸில் நான் சற்று விரிவாக விளக்குறேன். நன்றி.